வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு அமைதி என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். ஓருலக ஆட்சியின் கீழே தான் அமைதி மலர முடியும் என்பதை சுவாமிஜி அற்புதமாக சொல்லியிருக்காங்க. தனி மனிதனோட தேவைக்கு மதிப்பளித்து தரணியெல்லாம் ஓர் குடையின் கீழ் ஆட்சி செய்ய மனித இனம் முயற்சித்து வெற்றி கண்டால் மக்களெல்லாம் தேவரன்றோ மதித்து பாரீர் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? உணவு, நீர், உடை, வசிப்பிடம், உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வசதியும் வாய்ப்பும். இவையெல்லாம் காலத்தோடும் முறையோடும் கிடைக்கணும். அறிவு வளர்ச்சிக்கு கல்வியும் தேவை. உலகம் முழுவதும் உள்ள மனித இனத்தில் சிலருக்கு மட்டுமே அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகின்றன, சிலருக்கு கிடைப்பதில்லை. அதனால் மனித இனத்தில் இரு பிரிவுகளாக உள்ளதால் மனித நேயமும் ஆன்ம நேயமும் இன்றி சமுதாயம் சீர்கேடு அடைந்துள்ளது. உலகிலுள்ள ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையான ஆட்சியும் சட்டங்களும் இருக்கின்றன. தட்பவெப்ப மாறுபாடுகளால் சில நாடுகளில் தூய்ப்பு பொருட்கள் உற்பத்தியும் பயன்பாடும் உயர்ந்தும் சில நாடுகளில் குறைந்தும் உள்ளது. பொருள்துறை, நீதித்துறை, ஆட்சித்துறை, கல்வித்துறை, சமயத்துறை அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்குமே. ஆனால் உலக பொருட்களை அனைவரும் சமமாக பங்கிட்டு அனுபவிக்க முடியும். குற்றமற்ற சமுதாயம் அப்பொழுதுதான் வளர்ச்சி பெறும். உலகம் முழுவதிலும் ஒரே ஆட்சி நடைபெற வேண்டும் என்று மனித இனம் முயற்சிக்குமேயானால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஒரே குடையின் கீழ் ஆட்சி அதிகாரம் வருமேயானால் மக்கள் எல்லாம் தேவர்களைப் போல வாழ்வார்கள். தேவர்கள் அசுரர்கள் எங்கோ இல்லை. எப்பொழுதெல்லாம் மனிதன் பிறருக்கு துன்பம் அளிக்கிறானோ அப்போது அசுர குணம் வெளிப்படுகின்றது. எப்பொழுதெல்லாம் பிறரின் துன்பத்தை போக்க முயற்சிக்கிறானோ அப்போது தேவகுணம் வெளிப்படுகின்றது. வாழ்வில் பொருட்கள் கிடைக்காத போது மனிதன் அமைதி இழந்து உணர்ச்சி வயப்படுகின்றான். அப்போது அசுரகுணம் வெளிப்படுகின்றது. வாழ்வில் பொருட்கள் காலத்தோடும் முறையோடும் கிட்டும்போது அமைதியும் நிறைவும் ஏற்படுவதால் தேவகுணம் வெளிப்படுகின்றது. தனி மனித அமைதியின் மூலம்தான் உலக அமைதி ஏற்படும். அதற்கு ஓருலக ஆட்சியே அவசியம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.